போனதில் 2 பேரும் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். நண்பர்கள் எப்படி இருக்கு பாத்தியா? அவர் கூட இருக்கிறவங்க இறந்து போயிட்டான்னு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எப்படி இறந்தாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும்ட்டு மிரட்டல் வருது. யாருடா மிரட்டுறா அப்படின்னு பார்த்தா திமுக ஒரு நிர்வாகி வந்து இவருக்கு போன் பண்ணி மிரட்டுறாரு. மிரட்டல ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து ஆசை தூண்டுறாரு. அந்த ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் தரேன், உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், நீ போயிட்டு அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுப்பா அப்படின்னு சொல்றாரு. 20 லட்சமும் ஒரு நல்ல வேலை இருந்துச்சுன்னா போன உசிறு வந்துடும்ல. அந்த மைண்ட் செட்ல இவங்க சொல்றாங்களா, இல்ல நாங்க தான் ஆளை வச்சு கொலை பண்ணோம், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க மாட்டிப்போம், அதனால நம்ம ஒரு 20 லட்சம் ரூபாய் நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு மனசை நம்ம மாத்திட்டா நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு தானே பண்றீங்க? சத்தியமா சொல்றேன், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் கண்டிப்பா வரும். அப்போ இத்தனை வருஷமா எந்தெந்த முறையில தமிழ்நாடு மக்களை ஏமாத்திருப்பீங்க? சரியான பிரில்லியன்ட் உங்க எல்லாருக்கும். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.